இந்தியா மேல ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. டே பை டே நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருப்போம். 50% வந்து டாரிஃப் விதிச்சிருந்தாரு நம்மளுடைய இந்தியன் கூட்ஸ் மேல. சோ அதை தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவோட அந்த பதிலடியானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்து இந்தியாவுக்கு வந்து வரப்போறதாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் பிரேசிலோட பிரசிடென்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விசிட் ஆனது வந்து மேற்கொள்ள போறதாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மாசம் எண்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வந்து சைனாக்கு ஒரு பயணமானதை மேற்கொள்றாரு. அங்க போய் சைனால இருக்கக்கூடிய டாப் அபிஷியல்ஸ் வந்து அவர் மீட் பண்ணி பேச போறதாக தகவலானது வந்திருக்கு. சோ ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து சுத்தமா இல்ல. எஸ்பெஷலி ஆபரேஷன் சிந்தூர் டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அந்த ட்ரோன் சப்ளை பண்ணது சைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு விரிசல் விட்டு இருந்த நிலையில ட்ரம்போட அந்த ஈகோனால வந்து நிறைய கண்ட்ரிஸ் இப்போ வந்து இந்தியா கூட வந்து ஒன்னு சேர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரிக்ஸ் அமைப்புல இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா, பிரேசில் இப்போ உள்ள வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து இந்த ஒரு டீம்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. சோ ஒரு வித நியூ குளோபல் டீமே வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ட்ரம்ப்புக்கு எதிராக. அண்ட் இந்த மேகசின் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ராய்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு. அந்த மேகசின்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் டாரிஃப் பிரச்சனையில வந்து இந்தியா யூஎஸ்க்கு சைன் பண்ணியிருந்த அந்த 3 பில்லியன் வர்த் ஆர்ம்ஸ் டீலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டிகல் ஆனது வெளியிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து இந்தியனோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அதை வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் நியூஸ்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட அந்த ஆர்ம்ஸ் டீலை வந்து கேன்சலும் பண்ணல, ஆல்ட்டுமே பண்ணல அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டைரக்டா வந்து எதிர்த்து நிக்க முடியாது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல அதை பத்தி பேசியிருப்போம். இல்ல ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்லனா வந்து டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும், பார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் கம்பெனில நம்ம இந்தியன்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து யூஎஸ் நம்ம வந்து எதிர்த்து நிக்கவும் முடியாது. ஒரு 30 வருஷமா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அந்த பாண்ட் ஆனது வந்து இருக்கு. நிறைய யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் வந்து மாறி இருக்காங்க. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் மாறி இருக்காங்க இந்த 30 வருஷத்துல. இருந்தாலுமே வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கட்டுக்கோப்பா கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஈகோனால வந்து எல்லாமே வந்து சுக்குநூறு ஆயிட்டு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பொருளாதார நிபுணர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட பொருளாதாரமே வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரம்ப் டாரிஃப் போட்டதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இப்பவே வந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ $1 அப்படிங்கிறது வந்து 85 ரூபாயில இருந்தது. இப்போ $1 அப்படிங்கிறது வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 87.5 ரூபீஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு $3 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்தியாவோட அடுத்த பிளான்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆப்வியஸா வந்து இப்போ பிரேசில் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, சைனா வந்து திரும்ப சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சோ இப்போ இந்த மாதிரி கண்ட்ரீஸோட வந்து ட்ரேட் டீல்ஸ்லாம் போட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அங்க சேல் பண்ணி அப்படிதான் வந்து இப்போ இந்தியா வந்து பிளான் பி ஒர்க் அவுட் பண்றதுக்கு இருக்காங்க. அண்ட் சைனா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் சைனாக்கு வராரு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித பாசிட்டிவ் சைன் இருக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப். சோ இந்த பிரிக்ஸ் அமைப்புல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே ஒன்னு சேர்ந்து அமெரிக்கா ஒரு வழி பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ டீம் ஆனதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.